அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி இடையாத்திமங்கலம் நடுத்தருவை சேர்ந்தவர் தான் அங்குசாமி. இவருடைய மகன்தான் சிவகுமார், வயது 39. இவர் ஒரு பெயிண்டர். இவருக்கும் சமயபுரம் மருதூரை சேர்ந்த நர்மதாவுக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. நர்மதாவுக்கு 31 வயது ஆகிறது. இவர்களுக்கு குருபிரசாத் வயது 8 என்ற மகனும் ரித்திகா வயது 6 என்ற மகளும் உள்ளனர். இந்த நிலையில்தான் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி இருவருமே பிரிந்து வாழ்ந்து வந்தனர். கடந்த 3 வருடங்களாக நர்மதா தனது குழந்தைகளுடன் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் ஓலப்பாளையத்தை அடுத்த சுக்குட்டிப்பாளையம் பிரிவில் உள்ள ஒரு தனியார் நூல் மில்லில் குடியிருப்பில் தங்கி அதே மில்லில் வேலை செய்து வந்திருக்கிறார். சிவகுமாரும் அவ்வப்போது வெள்ளக்கோயில் வந்து குழந்தைகளை பார்த்து செல்வதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார். குழந்தைகள் இருவரும் சுக்குட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் படித்து வருகிறார்கள். கடந்த சனிக்கிழமை குழந்தைகளை பார்க்க சிவகுமார் வெள்ளக்கோயில் வந்திருக்கிறார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தனது மகனான குருபிரசாத்தின் பிறந்தநாள் என்பதால் அதை கொண்டாடுவதற்காக அங்கேயே தங்கியும் உள்ளார். மில் குடியிருப்பில் இரவு சிறுவனான குருபிரசாத்தின் பிறந்தநாளை குடும்பத்தினருடன் சேர்ந்து கொண்டாடியும் உள்ளனர். பின்னர் அனைவரும் தூங்கச் சென்றனர். காலை 6 மணிக்கு சிவகுமார் அவசரமாக பதற்றத்துடன் வீட்டிலிருந்து தனது மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சென்றதை அருகில் குடியிருந்தவர்கள் பார்த்துள்ளனர். அதே நேரம் வீட்டில் குழந்தைகள் குருபிரசாத், ரித்திகா ஆகியோர் அழுவும் சத்தமும் தொடர்ச்சியாக கேட்டுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் அங்கு சென்று வீட்டின் கதவை திறந்து பார்த்தபோது நர்மதா இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே ஆத்திரத்தில் மனைவியை கொலை செய்து விட்டதாக சிவகுமாரும் காங்கயம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார். அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் மீண்டும் இருவரும் சேர்ந்து வாழலாம் என சிவகுமார் தெரிவித்த போது நர்மதா மறுத்துவிட்டதாக கூறுகிறார். மேலும் நேற்று பக்கத்து வீட்டில் குழந்தை அழுதபோது நர்மதா வீட்டில் உள்ள பால் பாக்கெட்டை எடுத்து கொடுக்கும்படி கூறியதாகவும் அதற்கு சிவகுமார் அடுத்த வீட்டு குழந்தைக்கு எதுக்கு நான் வேலை செய்ய வேண்டும் என கூறியதாகவும் தெரிகிறது. இதனால் ஆவேசமடைந்த நர்மதா, அப்படியென்றால் நீ என் வீட்டில் இருக்க வேண்டாம், வெளியே போய் என்று கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சிவகுமார் வீட்டில் காய்கறிகள் வெட்ட வைத்திருந்த கத்தியை எடுத்து நர்மதாவை குத்தியதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.